நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK 3 டோட்டலா 7 வீடு கேரளா டைப்ல நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபால் சீலிங் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் லைட்டிங்கோட. ஸோ கிச்சன்ல பார்த்தோன்னா நம்ம மாடுலர் கிச்சன் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 பெட்ரூம்லையுமே உங்களுக்கு வந்து இன்டீரியர் கம்ப்ளீட் பண்ணி ப்ளஸ் ஃபுல் ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிவிங் ஏரியாவில் வந்து ஹேங்கிங் லைட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் லொகேஷன்ல ஒரு 3 BHK சூப்பரான டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த 3 BHK வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க்கிங் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் லைட்டிங்கோட. ஸோ கிச்சனில் பார்த்தோன்னா நம்ம மாடுலர் கிச்சன் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 3 பெட்ரூம்லையுமே உங்களுக்கு வந்து இன்டீரியர் கம்ப்ளீட் பண்ணி ப்ளஸ் ஃபுல் ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிவிங் ஏரியாவில் வந்து ஹேங்கிங் லைட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம். யார் பார்த்தீங்கன்னா ஜெம் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ஒரு ரூபாய் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 6 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இது எதே வழியா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரம் டு வேளச்சேரி போற ரோட்ல ராஜகீழ்பாக்கம் ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு. நீங்க ஜங்ஷன்ல இருந்து ரைட் கட் பண்ணி அப்படியே உள்ள மாடம்பாக்கம் ரோடு வழியா வந்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து சுதர்சன் நகர்ல தான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வில்லாக்கு நம்ம இன்னொரு வழியாவும் வரலாம். நம்ம தாம்பரம் டு கரெக்டா கேம்ப் ரோடு வழியா நீங்க போகும்போது பாரத் யூனிவர்சிட்டி வரும். பாரத் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் ரோட்ல மாடம்பாக்கம் போற ரோடு. அந்த பாரத் யூனிவர்சிட்டில இருந்து எக்ஸாக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், சிறுசேரி இந்த ஸ்ட்ரச்ல ஒர்க் பண்றவங்களும் இந்த ரூட் வழியா நீங்க கரெக்டா மாடம்பாக்கம் வழியா இந்த வில்லாக்கு ஈஸியா வரலாம். இப்போ நம்ம நின்று இருக்க லொகேஷன் வந்து கேந்திர வித்யா ஸ்கூல் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஜியான் மெட்ரிகுலேஷன் அண்ட் வேளாமால் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா MCC காலேஜ், பாரத் யூனிவர்சிட்டி, இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து இந்த மெயின் ரோட்ல இருந்து SIVT காலேஜ் இருக்கு. ஸோ பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அதே மாதிரி IT ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த பக்கம் சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், நாவலூர், சிறுசேரி இந்த ஸ்ட்ரச்ல ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு, இண்டிபெண்டன்ட் வில்லா தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த வில்லா வந்து சூட்டபிளா இருக்கும். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK 3 டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த 7 வீடு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுல ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா 980 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1150 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லேண்ட் ஏரியாவும், 1500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டப் ஏரியால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. லீப் போஸ்ட் வில்லால பாத்தீங்கன்னா டோட்டலா 7 வீடு கேரளா டைப்ல நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ்ல இருக்க வீடு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங் ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணியிருந்தா 2 கார் பார்க்கிங் நிப்பாட்டுற அளவுக்கு நமக்கு இங்க கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாவே கேட், 2 கேட், இது வந்து கார் பார்க்கிங் கேட்டும், இந்த இடத்துல வந்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் வர கேட்டும் 2 கேட்டா நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்க போறாங்க. கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியால வந்து சம்பும், சோக் பிட்டு, அதே மாதிரி போர், இந்த ஒரு இண்டிவிஜுவல் வீட்ல நமக்கு தேவையான சம்பு, செப்டிக் டேங்க் வந்து இந்த ஏரியால நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்க போறாங்க. அதே மாதிரி 3 ஃபேஸ் EB லைன் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டா தான் இந்த வீட்டுல உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதே மாதிரி இந்த கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு EB மென்ஷன் பண்ணியிருந்தேன். EB வந்து ஃபுல்லா இன்டீரியர்ல நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழேயே வந்து ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்டு, வேற ஏதாவது நம்ம வச்சுக்கிறதுக்குண்டான ப்ரொவிஷன் வந்து இன்டீரியரே நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதே லொகேஷன்ல இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து டிசைன் பெயிண்டிங் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வார்ம் கலர் லைட்ல ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் உள்ள இருந்து பாத்தீங்கன்னா பெரிய UPVC விண்டோ, சேஃப்டி கிரில்லோட பாக்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே உள்ள போலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பேஷியஸ் இடம் இருக்கான்னு கண்டிப்பா யோசிப்பீங்க. நம்ம உள்ள போகும்போது அங்க இருந்து 2 ஃபீட் கேப் நமக்கு வந்து ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே ஏறி போகும்போது லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா SS ஹேண்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் உள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேஃப்டி கிரேட் வந்து இந்த லொகேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நம்ம மெயின் ரோட் போலாம். ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் டோர், பார்த்தீங்கன்னா டீக்குட் டோர் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் டோர் நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. டோர் பக்கத்திலேயே UPVC பெரிய விண்டோ, UPVC சேஃப்டி கிரில்லோட ஹால்ல இருந்து அப்படியே கார் பார்க்கிங் பார்த்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஹால்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வுடன் ஸ்டைல்ல வித் லைட்டிங்கோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால வந்து ஒரு சோஃபா கொண்டான ப்ரொவிஷன், மேலே வந்து ஹேங்கிங் லைட்டோட, வார்ம் லைட்டோட சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு.
இந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிவி ப்ரொவிஷன் வந்து இந்த லொகேஷன் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி இந்த ஏரியால நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுவிச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து லிக்ரான் சுவிச்சஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு உள்ள எம்சிபி செட்டப் எல்லாமே இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே லெக்ரான் பிராண்டட் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. என்சிபியோட செட்டப்போட அவுட் பாயிண்ட் வந்து ஆர்பிட் நமக்கு ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலே கிச்சன். ஸோ பெட்ரூமை பார்த்துட்டு நம்ம கிச்சன் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெட்ரூம் ஃபுல்லாகவே இன்டீரியரில் கவர் பண்ணியிருக்காங்க. கபோர்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக கபோர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட்டுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு அவுட்டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 2 feet கேப் கொடுத்துருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 feet வந்து 3 சைட்லையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா பிராண்டட் எல்லாமே வந்து பாத்திங் பிராண்டட் வந்து ஜாக்வாரும், இந்த பக்கம் டாய்லெட் பிராண்டட் ஃபுல்லாகவே வந்து பேரியர் மெட்டீரியல் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஒரு அவுட் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சன் வழியாக வரும்போது அதை உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். இதுல இருந்து நம்ம வந்து கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்ல நமக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இன்டீரியர் மாடுலர் கிச்சன்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல ஃபுல்லாவே கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைட்ல பார்த்தோம்னா மேலே ஃபுல்லா லேஃப்ட் ஃபுல்லாவே கபோர்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செல்ஃப் ஃபுல்லாவே கிளாஸ் டைப்ல நம்ம இன்டீரியர்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழேயும் நமக்கு வந்து கிச்சனுக்கு தேவையான இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாவே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வாஷ் பேஷன் வந்து இந்த ஏரியால கட் பண்ணி உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஒரு அவுட்லெட் கதவு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த பாத்ரூம்ல இருந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, இந்த பக்கத்துல இருந்தும் இந்த பக்கத்துல 2 சைட்ல இருந்து நம்ம வரலான்னு. அவுட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளா டைப்ல ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துன்னு சொல்லிட்டாங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த வீடும் கேரளா டைப்ல தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம மேலே போகலாம். ஸோ மேலே போகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டிங் வார்ம் லைட்டிங்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி மேலே ஸ்டெப்ஸுக்கு ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்எஸ் ஹேண்டில் தான் கீழே இருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஏறி வந்தோடனே லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு இது மென்ஷன் பண்ணியிருந்தேங்க. இந்த லைட்டிங் செக்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட வென்டிலேஷனுக்காக சூப்பரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பைப் லைன் வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டிங் வந்து எனக்கு இந்த வீட்டில் வந்து இதை பார்த்தோன்னே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலே வந்தோடனே செகண்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிட்டிங் செட்டப்போ இல்லை நம்ம ஏதாவது புக் ஏதாவது வச்சுக்கலாம். அதே மாதிரி வென்டிலேஷன் வெளிச்சம் வந்து பார்க்க சூப்பராக இருக்கு. இன்னொன்று இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஸ்டைலில் ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் டோர் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் டாய்லெட்ல ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டப்போட நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கு. ஒரு வீட்லையும் ஒரு ஸ்டைல கொடுத்துருப்பாங்க. இந்த பாத்ரூம் பிளஸ் இன்னொரு பாத்ரூம்னு வேற ஒரு ஸ்டைல நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் நமக்கு வந்து ஜாக்வார் பேரிவேர் மெட்டீரியல் தான். ரூஃப் வரைக்குமே நமக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லைட்டிங் செக்ஷனும் நம்மளுக்கு இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம்ல என்ட்ரி ஆயிடுச்சு. தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ஃபால் சீலிங்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் லைட்டிங்கோட கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேஃப்ட் கபோர்டு ரெண்டுமே ஃபுல்லாக இன்டீரியரில் நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மேலே வந்து லேஃப்ட்டுக்கும் இந்த இடத்துல கபோர்டுக்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பால்கனி, அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதே மாதிரி யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு, தேர்ட் பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பக்கம் இந்த சைட்ல டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஸ்க்ரீன் கவர் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே ஜாக்வார் தான். அதே மாதிரி யூபிவிசி விண்டோ எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக இந்த பாக்ஸ் வந்து நம்ம சோப்பு ஸ்டாண்ட் தனியாக வாங்க வேணாம், அதுக்குண்டான ப்ரொவிஷனும் இதுலேயே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து பால்கனி போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ பால்கனியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூபிவிசி விண்டோ கேட் நமக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
ஃபால் சீலிங் கம்ப்ளீட் பண்ணி வித் லைட்டிங்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலிவேஷன் இடத்துல எஸ்எஸ் சாண்டல் வித் கிளாஸோட நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல், அந்த கேரளா டைப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஓகே மக்களே, இந்த கேரளா டைப்போட வீடை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்புறேன். ஸோ இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,45 lakhs இன்க்ளூடிங் இன்டீரியரோட கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் 7 வில்லா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க. ஸ்டார்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,25 lakhsலேருந்து 1,45 lakhs வரைக்கும் இவங்க கிட்ட வில்லா அவைலபிளாக இருக்கு. பிளஸ் ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, 80% பேங்க் லோன் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி மாடம்பாக்கம் லொகேஷன்ல ரெடி டு மூல வீடு தேடி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.